Example number 4.17 cos inverse of cos of 13 pi by 3 இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க cos inverse of cos of 13 pi by 3 ஸோ என்ன பண்ணுறேன் let y equal to அந்த given question let y அப்படின்னு எடுத்துக்கிறேன் let y equal to cos inverse of cos of 13 pi by 3 ஸோ அந்த cos inverse cancel ஆச்சுன்னா 13 pi by 3 வரும் ஆனால் அந்த 13 pi by 3 வந்து does not belongs to 0, pi அந்த ரேஞ்சில் இல்லை ஓகே அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் since 13 pi by 3 does not belongs to 0, pi ஏன் அந்த 13 ரேஞ்சுக்குள்ளே இல்லை அப்படின்னா செக் பண்ணுங்கள் இப்போ 13 அப்படி வச்சுக்கோங்க pi by 3 அப்படின்னா 60 டிகிரி ஸோ அப்போ 13 into 60 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு 780 டிகிரி அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு ரேஞ்சு 0 to pi 0 to piனா 0லேருந்து 180 தான் இருக்கணும் ஆனால் இது வந்து 780 அதனால தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த 780 நீங்கள் 360 டிவைட் பண்ணுங்கள் 360 ஏன் 360 டிவைட் பண்ணுற ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி ஸோ 360 டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும் 720 the balance is 60 ஸோ அது எப்படி எழுதலாம் அப்போது 780 2 into 360 plus 60 அதாவது quotient into divisor plus the remainder okay ஸோ அப்போ 2 into 360 720 வரும் 720 plus 60 780 ஸோ the full rotation வரும்போது இந்த 2 into 360 விட்டால் remaining 60 மட்டும் வரும் ஸோ அப்போ அதை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ cos of 360 plus 60 that is equal to cos 60 இந்த full rotation 2 omit பண்ணிட்டீங்கன்னா 360 plus 360 plus அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ 360 plus 60 cos 60 அப்படின்னு வந்துருச்சு ஸோ இப்போ என்ன செய்யறதுலாம் y equal to cos inverse of cos இந்த pi by 13 pi by 3 தான் ரெடியூஸ் பண்ணி நம்ம pi by 3 cos pi by 3 எழுதுறோம் ஓகே 780 டிகிரின்னு இருந்துச்சு அது தட் இஸ் ஈக்குவல் டு என்னாச்சு cos 60 டிகிரின்னு ஆகிடும் அப்போ cos pi by 3 ஸோ cos inverse of cos pi by 3 ஸோ cos inverse கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு pi by 3 that belongs to 0, pi அதே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா tan inverse of tan of 3 pi by 4 tan inverse of tan of 3 pi by 4 அது மாதிரி இந்த கொஸ்டினை y எடுத்துக்கிறேன் y equal to tan inverse of tan of 3 pi by 4 ஸோ இதில் அது மாதிரி இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் 3 pi by 4 that does not belongs to minus pi by 2, plus pi by 2 இங்கே tan inverse உடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா minus pi by 2 plus pi by 2 வரைக்கும் இருக்கும் அதில் வந்து 3 pi by 4 இல்லை ஏன் இல்லை அப்படின்னு செக் பண்ண பார்த்தீங்கன்னா pi by 4 45 டிகிரி அப்போ 3 into 45 that is 135 வரும் ஸோ அப்போ tan 135 இங்கே என்ன இருக்குது மைனஸ் 90லேருந்து ப்ளஸ் 90 தான் இருக்கணும் அப்போ 90 தாண்டி போகுது 135 ஸோ அதில் இல்லாதனால அதை அப்படி எழுதலாம் tan of 135 டிகிரியை tan of 180 minus 45 எழுதுறேன் tan of 180 minus 45 இந்த 180னால ரேஷியோ மாறாது 45 டிகிரி அப்படியே வந்துடும் tan 180 மைனஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வர்றதுனால செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan என்னவாக இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் அதை மைனஸ் 45 டிகிரி அப்படின்னு எழுதுறோம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு tan of minus 45 அப்படின்னு எழுதலாம் மைனஸ் tan 45 டிகிரியை tan of minus 45 ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்தீங்கன்னா கொஸ்டினில் tan inverse of tan of minus இப்போ tan 135 எப்படி எழுதலாம் tan of minus 45 எழுதலாம் அப்போ 3 pi by 4ன்றது தான் அங்கே 135 அப்போ tan of 135 is nothing but என்ன tan of minus 45 அப்போ tan of minus pi by 4 அப்படின்னு போடுறோம் ஸோ tan inverse கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் that is equal to minus pi by 4 that belongs to minus pi by 2, plus pi by 2 ஏன்னா minus pi by 4 அப்படின்றது என்ன 45 டிகிரி minus 45 டிகிரின்றது அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா secant inverse of sec of 5 pi by 3 secant inverse of sec of 5 pi by 3 ஸோ அது மாதிரி secant inverse கேன்சல் ஆகும்போது 5 pi by 3 வரும் அந்த 5 pi by 3 வந்து அந்த ரேஞ்சில் இருக்காது 5 pi by 3 does not belongs to 0, pi difference pi by 2 ஒன்று 0லேருந்து பைக்குள்ளே இருக்கணும் அதில் pi by 2 மட்டும் இருக்கக்கூடாது இதில் pi and 0 is not included ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி 5 pi by 3ன்றது என்ன சார் அப்படின்னா pi by 3னா 60 அப்போ 5 into 60 என்ன ஆகிடும் 300 ஸோ அப்போ secant 300 டிகிரி எப்படி சார் எழுதலாம்னா secant of 360 minus 60 அப்படின்னு எழுதுறோம் 360 minus 60 that is equal to secant 60 டிகிரி 360 மைனஸ் எந்த குவாட்ரண்ட்டாக ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசு அதனுடைய ரெசிபிரபிள் சீக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் மற்ற எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் அதனால் இது பாசிட்டிவாக இருக்குது secant 60 டிகிரி that is equal to secant pi by 3 ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா that is equal to secant inverse of இந்த secant 5 pi by 3க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் secant pi by 3 அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ secant pi by 3 அப்போ secant secant inverseம் கேன்சல் ஆச்சுன்னா pi by 3 கிடைக்கும் pi by 3 belongs to 0, pi minus pi by 2 அதாவது 0லேருந்து பைக்குள்ளே இருக்கணும் அந்த 90 டிகிரி இருக்கக்கூடாது அப்போ pi by 3ன்றது 60 டிகிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சப்டிவிஷன் sin inverse of sin 10 அப்படின்னு சொல்லலாம் sin inverse of sin 10 ஸோ நான் கொஸ்டினை வந்து y equal to எடுத்துக்கிறேன் y equal to sin inverse of sin 10 ஸோ இது மாதிரி sin inverse கேன்சல் ஆகும்போது 10 அப்படின்னு வரும் 10 does not belongs to minus pi by 2, plus pi by 2 என்னன்றது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காது minus pi by 2 plus pi by 2 குள்ளே இருக்காது
இப்போ pi by 2 அப்படின்னா பைக்கு வேல்யூ என்ன 22/7 is divided by 2 அப்படின்னு போடுறோம். அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 11/7 அப்படின்னு வரும். ஏன்னா அந்த 2வும் 11ம் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் 22வும் 2வும் கேன்சல் ஆகும்போது 11 வரும். ஸோ 11/7. ஸோ அப்போ அதோட வேல்யூ எப்படி சார் எழுதலாம்னா that is 10 is does not belongs to minus 11/7 plus 11/7. அப்போ 10ன்றது 11/7 அப்படின்னு டிவைட் பண்ணால் 1 பாயிண்ட் சம்திங் தான் வரும். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 10 கொடுத்துருக்கோம். அப்போ அதோட அதிகமாக இருக்கிறதுனால அது இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு இந்த 10 இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இல்லாதனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா sin 10 இருக்குல்ல, அந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக இருக்க அதை மட்டும் எடுத்துக்கிறேன். sin 10 அது எப்படி சார் எழுதுனா sin of 3pi plus 10 minus 3pi. அதாவது ஒரு 3piயை ஆட் பண்ணி ஒரு 3piயை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 3piயை ஆட் பண்ணி ஒரு 3piயை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சார் sin of 360 plus theta that is equal to sin theta. sin of 360 plus theta அப்படின்னு வரும்போது that is equal sin theta. ஏன்னா 360 plus அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த 360 வரனால ரேஷியோ மாறாதனால sin theta அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? தென் அதே மாதிரி இங்கே sin of 3pi plus theta. sin of 3pi plus theta that is equal to sin of pi plus theta அப்படின்னு எழுதலாம். ஏன் சார் அதில் ஒரு 2pi எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்துடும். ஸோ 2pi எடுத்துட்டா பேலன்ஸ் வந்து pi வந்துடும். ஸோ அதே தான் இங்கே செஞ்சுருக்கேன். ஸோ sin of 3pi plus 10 minus 3piனா இந்த 3piயில் ஒரு 2pi எடுத்துடும். 2piனா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்துடும். ஸோ அதை விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் pi plus எப்படி நம்ம வந்து 360 ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரும்போது வெறும் தீட்டான்னு போடுறோமோ அது மாதிரி ஒரு 2piனா 360. ஸோ அதுதான் இங்கே 2pi நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு வெறும் pi மட்டும் எடுத்துக்கிறோம். pi plus 10 minus 3pi அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா sin of 180 plus theta that is equal to minus sin theta. ஏன் சார்னா sin of 180 வரனால ரேஷியோ மாறாது, சைன் வந்துடும், தீட்டா போட்டுக்கலாம். 180 ப்ளஸ்ன்றது தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து நெகட்டிவாக இருக்கும், அதனால் மைனஸ் சைன் தீட்டான்னு வருது. ஏன் அதை போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பைனா 180. ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு sin 10 ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் sin ஆஃப் இது வந்து 180ன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக இருக்கிறது தீட்டா. ஓகே, அப்போ என்ன ஆச்சு பாருங்கள் sin ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டான்றது நமக்கு மைனஸ் சைன் தீட்டான்னு வந்துடும். அப்போ மைனஸ் சைன் தீட்டான்றது என்ன 10 மைனஸ் 3pi. நான் இப்போ இந்த பையை பேஸ் பண்ணி சொல்லுங்கள், இதுதான் 180 இந்த ஹோல் டேர்ம் என்ன பண்ணுறீங்க தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ தீட்டான்னு எடுத்துக்கும் போது மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ sin ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, sin ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுற கொஸ்டின் எடுத்துக்கிட்டு sin இன்வர்ஸ் ஆஃப் sin 10 ஈக்குவல் டு இந்த sin இன்வர்ஸ் வெளியில் இருக்கட்டும், இந்த sin 10க்கு பதிலாக இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதை எழுதிக்கங்க மைனஸ் sin ஆஃப் 10 மைனஸ் 3pi. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா sin இன்வர்ஸ் ஆஃப் இந்த மைனஸ் உள்ளே போயிடும் sin ஆஃப் மைனஸ் 10 minus 3pi. ஏன்னா sin of minus theta equal to minus sin thetaன்னு வரும். அப்போ minus sin thetaன்றது இந்த உள்ள theta மைனஸை உள்ள அனுப்பிச்சிருங்க. அப்போ sin inverse of sin of இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா minus 10 minus 3pi அப்படின்னு வரும். ஸோ சைனும் sin inverse கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது minus 10 minus 3pi. அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 3pi ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். 3pi minus 10 that belongs to minus pi by 2 plus pi by 2. So, our answer is 3pi minus 10 that belongs to minus pi by 2 plus pi by 2.